இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் அதுக்கு சாட்சியா இருப்பீங்க? ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. அவர்கள் இதெல்லாம் நடந்து ரொம்ப ஒரு ஜாலியா போச்சு சார். ஊழியம் என்ன ஜாலியா போச்சு. எங்க போனாலும் பஞ்சாயத்து, சோறு. ஆமா. கூட போனா கூட மேல ஏறுது, தலைக்கு மேல. கூட போனா என்ன கிடைக்குது? 12 நிறைய. ஆமா. அப்பமும் மீனும் தலை மேல கிடைக்குது. 12 கூட. கூட போனா கூடை கூடையா கிடைக்கும். என்னென்னமோ நடக்குது சார். தண்ணி மேல நடக்கிறோம். ஐயோப்பா, வேற லெவல். எங்க நடக்கிறோம்? தண்ணி மேல. தண்ணி மேல. என்ன ரோட்ல நடக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு தடுக்காம இல்லாம தண்ணி மேலேயே நடக்க வைக்கிறார் தலைவர். சரி, தண்ணி மேல தான் நடக்க வைக்கிறார். பார்த்தா கூரை ஐயோ ஓப்பன் ஆகி இறங்குது. கூரை ஓப்பன் ஆகி இறக்குறாங்க. ஆமா, யாரோ வந்து தொடரணும்ன்றான். தலைவரை தொடணும். என்னத்துக்கு பர்மிஷன் வேணும்? தலைவரை தொடணும். தலைவரை தொட முடியாது. சரியா, துணியாவது தொடணும்யா. அதுக்கெல்லாம் யாரு பஞ்சாயத்துனா நீ இல்ல, இவன் தான் முதல்ல தொடணும். யாரு? அசிஸ்டன்ஸ். நிறைய அசிஸ்டன்ஸ். சுத்தி ஒரே கபடி மேட்ச் தான். புடி ஒரு கபடின்ற மாதிரி எல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்படிதான் இருந்துச்சு 3.5 வருஷம். ஆனா பாருங்க, கர்த்தர் இந்த 3.5 வருஷம் அவங்கள கூட என்ன செய்துட்டு இருந்தாருன்னா, உண்மையா அவங்கள உருவாக்கிட்டு இருந்தார். எல்லா ஊழியத்திலையும் ஒரு பீரியட் இருக்குங்க, ப்ராசஸிங் டைம். எங்க ஊழியத்தில் எனக்கு இருந்துச்சு 4 இயர்ஸ். எனக்கு ரொம்ப கோபம் சாமி மேல. என்ன கோவம்னா, நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. எனக்கு ஊழியெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். 12 வருஷம் என்னை பிஸ்னஸ் மேனாக கர்த்தர் உருவாக்கினார். பல பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு ஒரு டென்டல் கிளினிக் இருக்குது, எனக்கு ஒரு டீ கடை இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது, ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்குது. பல வேலைகள் சுற்றி நடக்குது. பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏதாவது வாங்கணும்னா யோசித்து வாங்கணும், பிளான் பண்ணி வாங்கணுன்ற அவசியம் கிடையாத மாதிரி என் வாழ்க்கை இருந்துச்சுங்க. அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார். விட்டுட்டு வந்தேன். அப்போ எனக்கு என்ன கேள்வினா, நான் ஊழியம் தானே செய்யணும், என்னை ஏன் 12 வருஷம் வியாபாரம் செய்ய விட்டீங்க? ஒரு பாஸ்டர் கீழே போய் என்னை உட்கார வச்சுட்டு இருக்கலாம், ஒரு ஊழியத்தில் போய் என்னை நடத்த வச்சிருக்கலாம், எதனா பண்ணிருக்கலாம், கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கலைங்க. எனக்கு 12 வருஷம் கழிச்சு ஆண்டவர் கூப்பிட்டார். அப்படிதான் சீஷர்களையும் அழைச்சார். அவர்கள் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுகிறது எப்படின்னா, அவர் உயிரோடு இருந்தால் நடக்காதுங்க. அவர் மரித்து உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அவர் உயிரோடு எழும்பி அப்படி வெளியே வந்து அவர்களுக்கு காமிக்கிற தருணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அறைக்குள்ளே வெளியே பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. வெளியே பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்கன்னா, கடங்காரன் தான் இந்த காலகட்டத்தில் வெளியே பூட்டிட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த காலகட்டத்தில் எமோஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இயேசு இல்லை. இப்போ அடுத்து என்ன செய்யணுன்றதும் தெளிவா இல்லை. அந்த மாதிரி ஒரு தருணம். ஆண்டவர் ஆனா முன்கூட்டியே இவர்களுக்கு எல்லாத்தையும் சொன்னார். யோவான் 16 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 16 ஆண்டவர் பேசுகிற நிறைய வார்த்தை. ரெட் லெட்டர் பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். ரெட் லெட்டர் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? ஏசப்பா பேசினது மாத்திரம் ரெட் கலர்ல இருக்கும் ஒருத்தர் பைபிள்ல. சரியா? அந்த பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா 15, 16, 17 அப்படியே கண்டினியூஸா ரெட்ல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக சீஷர்கள் கிட்ட நிறைய பேசினார். அதுல 16வது அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் இவள் நான் சொன்னதுனால ஹிருதயம். ஆண்டவர் சொல்றாரு, நான் போறேன். ஒரே துக்கம் இவங்களுக்குலாம். ஆனா 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் போனாதான் உங்களுக்கு பிரயோஜனம். ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறதுனால உங்களுக்கு. ஏன்னா நான் போனாதான் அங்கிருந்து யார் வருவா? தேற்றரவாளன் உங்களிடத்தில். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு. அந்த தேற்றரவாளன் வந்தாதான் இவங்க வேலையை ஆரம்பிக்க முடியும்.
ஹல்லேலூயா. இப்படி பயத்தோடு கூட இவ்வளவு நாள் இருந்த ஏசப்பா இப்ப கூட இல்ல. எவ்வளவோ சொல்லிட்டாரு, ஆனாலும் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இல்ல. வசனம் யோவான் 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 20:19 பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை இழந்து போனவர்கள், பயத்தினாலும் கலக்கத்தினாலும் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள். நான் யோசிக்கிறேன், ஏசப்பா சும்மா கதவு தட்டிட்டு வரலங்க. கதவு தட்டிட்டு வந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்கையில வந்து நின்னாரு பார்த்தீங்களா? அங்கதான் அவர் நிக்கிறார். அவர் உயிரோடு எழும்பிட்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். ஹல்லேலூயா. அவர் வந்து நடுவே நின்று சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு இந்த அறைக்குள்ள நாங்க வந்து நின்னு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. கர்த்தர் இந்த காலகட்டத்துல இந்த பட்டணத்துல மிகப்பெரிய காரியத்தை செய்ய ஆசைப்படுறார். ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பரலோகம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல நீங்க இருக்கிறீங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஒரு நாளைக்கு நான் இங்க இருக்கிறேன், 3 நாளைக்கு. இன்னைக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்ல செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க தான் அதுக்காக ஆயத்தப்படணும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை கலக்கத்தோடு கூட, சந்தேகங்களோடு கூட, பல போராட்டங்களோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அவருடைய சுவாச காற்று உங்களுக்கு சமாதானத்தை தருகிற காற்று. ஹல்லேலூயா. சொல்லுங்க, முதல் நன்மையை நாங்கள் பேசுகிறோம். இந்த சுவாச காற்று உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற காற்று. இந்த சுவாச காற்று உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஆமென். ஆமென். பாடலாமா? சுவாச காற்று என் மேலே. இது பாடும்போதே சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவார். யாவே என் மேல் நீர் ஊதி, என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி, சுவாச காற்று என் மேலே. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நாம் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். இதை இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதை நாங்க சொல்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் அழகா அந்த உலகத்தை படைச்சாரு. கரெக்டா? படைச்சாரு. எத்தனை நாள்ல படைச்சாரு? 6 நாள்ல படைச்சாரு. உண்மையிலே பாஸ்டர் ஐயா உங்களுக்கு அந்த குவிஸ் எல்லாம் பத்தி சொல்லும் பொழுது போட்டி ஏதோ அறிவிச்சாரு. ஆசையா இருந்துச்சு, நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்ட்டு. விடமாட்டார் போல இருக்கு. பைபிளை நீங்க பெரட்டாம உங்களால ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கவே. அப்ப நீங்கெல்லாம் வேதத்தை பெரட்டுகிறவர்கள். கரெக்டா? கரெக்டா? ஆமா, அதை நம்பிதான் சொல்றேன். எத்தனை நாள்ல படைச்சாரு? 6 நாள்ல படைச்சாரு. படைச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா இருந்துச்சா? 6ஆவது அதிகாரம் வரைக்கும் தான் நல்லா இருந்துச்சு. 6ஆவது அதிகாரத்துல எல்லாம் மாறி போச்சு. 6 நாள்ல படைச்சது எல்லாம் 6ஆவது அதிகாரத்துல மாறி போச்சு. கரெக்டா? வசனத்தின்படி 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருந்துச்சா? சொல்லுங்க. நித்தமும் பொல்லாத்து. எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, பொல்லாத்துன்னுவாங்க. யாராவது ஒருத்தர் ரொம்ப பண்றாங்கன்னா பொல்லாத்து மாதிரி. அப்படிதான் மாறி போயிடுச்சு நம்ம உலகம். ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தான் உண்டாக்கின இந்த உலகத்தை குறிச்சு அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு இருதயம் உடைஞ்சு போய் ஒரு முடிவு பண்ணாரு. வானவே வானா, எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணு. ஆனாலும் ஒரே ஒரு குடும்பத்தை கர்த்தர் மீதி வச்சார். ஹல்லேலூயா. அந்த நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள்ள வச்சு பாதுகாத்து 150 நாளுக்கு மேல தண்ணீர் மலைகளுக்கு மேல இருந்துச்சாம். அது எப்படி சொல்றாங்கன்னா, வசனம் சொல்லுது பிரவாகித்தது. 7:24 தண்ணீர் வந்து பிரவாகித்ததுன்னா கொந்தளிச்சுது. எந்த பக்கம் இருந்து மேல இருந்து வருதா கீழே இருந்து வருதான்னா, மேல இருந்தும் வந்தது கீழே இருந்தும் வந்தது. தண்ணி அப்படியே பயங்கரமா இருந்தது. மதகுகள் எல்லாம் திறந்தது, திறவுண்டது. இருக்கிறதுலயே உயரமான மலைக்கு மேல 15 அடி 15 முழம் மேல வந்து அது பிரவாகித்ததுன்னா
கொந்தளிப்பு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கடலுக்குள்ள போய் பார்த்துருக்கிறேன். கொந்தளிப்பு அவ்வளோ மோசமா இருக்கும். சாதாரண கொந்தளிப்புல பயங்கர மோசம். ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். ரீசெண்டாக எங்கள் அக்காவை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கடலில் நாங்கள் போயிருந்தோம். போகும்போது ஒரு கப்பலில் போயிட்டோம். வரும்போது இந்த கொந்தளிப்பு நமக்கு ஆகாது, நீ வந்துடுறியான்னு கேட்டேன். அவன் வரலன்ட்டான். நான் மட்டும் ஹெலிகாப்டரில் ஏறி வந்துட்டேங்க. கொந்தளிப்பு தாங்க முடியலங்க. ஐயோ கொமட்டுதுங்க. கொமட்டுதுன்னா காலில் இருந்து வாந்தி வரா மாதிரி இருக்கு. வயிறுல இருந்தானே வரும், காலில் இருந்து வரா மாதிரி அப்படி பரட்டுறது. கீழே போய் இப்படி பரட்டு. ஆமா, வாந்தி எடுக்கிறத அல்றதுக்குன்னே ஒரு 25 பேர் வெள்ளக்காரனை சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறான். அப்படின்றத கவரோட வந்து நிக்கிறான். டோன்ட் வெரி நிஜம். போன்ல கேட்டீங்கன்னா கூட என்கிட்ட இருக்குது. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கவர் எடுத்தாங்க. பாத்திரம் அந்த கொந்தளிப்பு அப்படி இருக்கும். கடல் கொந்தளிப்பு, அந்த கடல் கொந்தளிப்பு, அந்த ஜலங்கள் பிரவாகித்தது என்று 7ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் நல்லா நோட் பண்ணி வைங்க. 7:24 ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் இப்படிதான் அந்த சீஷர்களுடைய இருதயம் எல்லாம் கொந்தளித்து கொண்டிருந்தது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் யூதர்களுக்கு பயந்தாங்க அப்படின்னா, ஏசப்பா உயிரோட போயிட்டாரு, எழுந்து போயிட்டாரு. இவங்க தேடிக்கின்னு வர்றாங்க, ஏசப்பாவை அங்க காணோம். கூட இருந்தவங்க எல்லாம் நேரா போய் பிரதான ஆசாரியர் கிட்ட, அந்த காவல் காத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் பிரதான ஆசாரியர் கிட்ட நடந்ததை சொல்லிட்டாங்க. நடந்த உண்மையை சொன்னாங்க. அவர் உயிரோடு எழும்பினார். ஆமென். அந்த கல்லறையுடைய கால இருந்து அந்த சங்கிலிகள் அறுபட்டது. இவர் நிஜமான கடவுள் அப்படின்றத அங்க போய் சொன்னா, இவனுங்க என்ன பண்ணானுங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ சொல்லாம இருக்கிறதுக்கு உனக்கு காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணி இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, சீஷர்கள் வந்து இவரை களவாய் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவங்கள திருடினாங்க ஏசப்பாவை. வீண் பழியோடு கூட பபான்னு ஆடின்னு உட்கார்ந்துக்கிறாங்க உள்ள. ஏற்கனவே இவன் அவன் தானே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேதுரு பயந்துட்டாப்ல. அவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்க கூட உன் பேச்சு தெரியுதியா? ஆமா, உன்னை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவாங்க முதல்ல. அப்புறம் உன் பேச்சு தெரியுது, முதல்ல பேசின உடனே தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பேசாம இருந்தாப்ல. இப்போ பார்த்தாலே ஆமா, நம்மள கூட பார்த்தா தெரியும். உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும், தெரிஞ்சுட்டு போகுது. ஆமா சொல்றோம். இப்படி பயத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஜலம் எப்படி பிரவாகித்து கொண்டிருந்ததோ அப்படி இவங்க இருதயம் எல்லாம் பிரவாகித்து கொண்டிருந்தது, கொந்தளித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு கொந்தளிப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஜலம் கொந்தளித்தது, ஜனங்கள் கொந்தளித்தது என்று சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜலம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள். ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை அப்செட் பண்ணுவாங்க, உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க, உங்க மனசு அமராது. குத்துவாங்க, குத்துன இடத்துலயே தெரியாதா கொடைவாங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுவாங்க. ஆமா, ஒரே விஷயத்தை நம்மள சொல்லி இரிட்டேட் பண்ணுவாங்க. எங்க ஊழியத்துலலாம் ரொம்ப எங்களை வந்து எந்த அளவுக்கு வார்த்தையினால கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தையினால எங்களை மன உளைச்சல் ஆக்குவாங்க. அவ்வளோ நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன். போன மாசத்துல என் பொறுமையே எடுக்கிற மாதிரி ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியம் செய்யறாரு. எப்படி ஊழியம் செய்யறாங்கன்னே தெரில. ஊழியம் செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாங்க. ஆனா அவங்க வந்து தகாத வார்த்தைகளை பேசுறாங்க. மனசு உடைஞ்சிருச்சு. எப்படியா உங்களால இப்படிலாம் யோசிச்சு பேச முடியுதுன்னு யோசிக்கிறேன் நான். ஆனா அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார்னு ஒரு பொய்யை வர சொல்றது, எல்லாத்தையும் பேசிடுறது. கர்த்தர் எப்படியா கர்த்தர் இப்படி பேசுவார், இப்படி 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 இப்படிப்பட்ட எண்ணமே அவருக்கு கிடையாது. அவர் நல்லவருங்க, அவர் நன்மையை தான் செய்தாருங்க. ஆனா நீ பேசுறதெல்லாம் கெட்டது, நினைக்கிறதெல்லாம் கெட்டது, பொல்லாதது. இப்படி இருக்கிற இந்த பிரவாகித்து கொண்டிருந்த சூழ்நிலை அடுத்த அதிகாரம் 1 வசனத்திலேயே மாறுச்சு. சத்தமா யாராவது வாசிப்பீங்களா? 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நல்லா நோட் பண்ணுங்க. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம், சொல்லுங்க, ஜலம் அமர்ந்தது. சூழ்நிலை அமர்ந்தது. பிரவாகித்து கொண்டிருந்த ஜலம் ஒரு காற்றுனால அமர்ந்ததுங்க. ஓ ஆமென். அந்த காற்று சாதா காற்று இல்ல. ருவாக். ஓ யாவே ருவாக்
என் மேலே அமர பண்ணுது, அமர பண்ணுது, அமர பண்ணுது, அமர பண்ணுது. Yes, அமரட்டும். சூழ்நிலைகள் அமரட்டும், மனசு அமரட்டும். உயிராகி Oh yes. சுவாச காற்று என் மேலே. நல்ல சத்தமா, அழகா சத்தமா. சுவாச காற்று என் மேலே. யாவே ருவாக், யாவே ருவாக் என் மேலே. என் மேல் விருதி நானும் உயிராகி சுவாச காற்று என் மேலே. நாங்க அன்னைக்கு நான் நம்புறேன், நான் யோசிக்கிறேன், அன்றைக்கு அந்த பேழைக்கு மேல, அந்த பிரவாகித்து கொண்டிருந்த ஜலத்துக்கு மேல ஆண்டவர் ஊதியிருப்பார். அவர் ஊதின தருணத்துல ஜலம் எல்லாம் அமர்ந்தது. ஜெசிமா சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். நம்ம டீ கப்பை கையில வச்சுக்கின்னு, அந்த சுட சுட டீயை கையில வச்சுக்கின்னு, அந்த டீயை குடிக்காமவும் இருக்க முடியல, குடிக்கவும் முடியல. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னு நினைக்கிறீங்க? ஊதுவோம். அதை ஊதிட்டு அந்த ஊதிக்கினே குடிப்பாங்க ஒரு சில பேர். சில பேர் ஊதும், சில பேர் ஊதிக்கினே குடிக்கும், உறிஞ்சு குடிப்பாங்கப்பா. அதான்டா, அதுல காத்து அப்படியே அப்பயே அது என்ன ஆயிடும், டீ ஆறிடும். அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன், நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நம் தேவன் பெரியவர். தலைக்கு மேல பிரச்சனை நமக்கு இருக்கலாம், மழை போல பிரச்சனை நமக்கு இருக்கலாம், ஆனா ரெண்டுமே தகப்பனுக்கு கீழதான். அவர் ஊதி அமர்ந்து டீ காலையில டீ எடுத்து, யாரெல்லாம் டீ, நாங்கெல்லாம் டீ, யாரெல்லாம் கோப்பி, கோப்பி யாரு, கோப்பி ஐயா, காப்பி கிடையாது, ஒண்ணு கிடையாது, டாக்டருக்கு ஒண்ணு கிடையாது, சுடு தண்ணி தான். டீ டீ காலையில இந்த கப்பை எடுத்து அப்படி கையில வச்சு நீங்க ஊதி அதை குடிக்கும் போது டெய்லி ஒரு பழக்கத்தை வைங்க. அப்பா, இப்போ அப்பா என் மேல ஊதுங்க ஆண்டவரே, என் மேல ஊதுங்க ஆண்டவரே, உங்க சுவாச காற்று என் மேல ஊதட்டும் அப்பா. அப்பா, இன்றைக்கு நாளுல என்ன அப்செட் பண்ற, டென்ஷன் ஆக்குற எல்லா சூழ்நிலைகளும் அமரட்டும். ஆமா, அது அப்படியே கண்ணாடி, அப்படியே டீயோடு கூட கண்ணாடியில போயிட்டு அமர்ந்துருன்னு சொல்லணும். ஆமா, இறையாதே அமைதலாயிரு. ஏன்னா இறையறது யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாங்க. முதல்ல யாருன்னா நம்ம தாங்க. ஆமா, நம்ம தான் புலம்புறோம்ல. நம்ம கிட்ட ஒரு பெரிய பாட்டு இருக்குதுங்க. பிரசங்கி காலத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்க, இருந்தீங்கன்னா உங்க கவிதை எல்லாம் பைபிள்ல எழுதிருப்பாங்க. ஏன்னா புலம்பல் பாட்டு பாடணும் பாருங்க, என்ன நான் பாத்துக்கிறேங்க. ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஜெபிக்க வந்தது, ஐயா எனக்கு இதான் பிரச்சனைங்க, இந்த பிரச்சனைக்கு இதான் தீர்வு, இதை இப்படி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நல்லா ஆயிடும், நானும் நல்லா ஆயிடுவேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வாரம் வந்துச்சு, ஜெபம் பண்ணி அமைச்சிட்டேன். 2வது வாரம் வருது, ஐயா தோத்துறங்க, நல்லா இருக்கிறீங்களா, இதாங்க எனக்கு பிரச்சனை, இதுக்கு இதாங்க தீர்வு, ஒண்ணுமே முடியலங்க, போன வாரம் ரொம்ப கஷ்டங்க, இது இப்படி ஆச்சுன்னா நான் நல்லா இருப்பேன். 3வது வாரம் வந்துச்சு, அம்மா தோத்துறமா நீ நல்லா இருப்ப, இதான் உன் பிரச்சனை, இதுக்கு இதுதான் ஐடியா, புதுசா ஒரு ஐடியா எடுத்து வந்துக்கிறேன். இந்த ஐடியாலாம் ஆண்டவருக்கு வேணாமா, விட்டு புலம்புறத. இப்ப எனக்கு அந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு அம்மா என்கிட்ட வந்து ஐயா என் கணவருக்காக ஜெபிக்கணும், நான் ஜெபிச்சேன், வெள்ளிக்கிழமை ஜெபிச்சேன், சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் அவர் வருவார், நீங்க அவரை கூப்பிடுங்க ஆலயத்துக்கு, அவர் கண்டிப்பா வருவாருன்னு ஜெபம் முடிச்சுட்டு நான் இருந்தாலும் வரமாட்டான் பாஸ்டர். இப்போ எனக்கு யாருக்கு ஜெபிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப யாருக்கு ஜெபிக்கணும், அண்ணனுக்கு கிடையாது, அக்காக்கு தான் ஜெபிக்கணும். ஏன்னா அக்காவுடைய விசுவாசமே அந்த ஆளு வரல, அக்காவுடைய எண்ணமே அந்த ஆளு வரக்கூடாது. அப்ப இறையாம எங்க இருக்கணும்னா இங்கதான் இருக்கணும். இப்ப நம்மளே சில விஷயத்த முடிவு பண்ணி வச்சிட்டோம், இவன் இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. ருவாக் காற்று என் மேல. நம்ம நிறைய நேரத்துல தெய்வம் எப்படி நினைச்சிருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். அவர் உங்களை பார்க்குற மாதிரி உங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே அழகா தெரிவிங்க. எனக்கு அந்த வசனமும் அவர் என்னை பார்க்குற பார்வையும் புரிஞ்சுதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் கருப்பா இருந்தாலும் அவர் பார்க்குற பார்வை என் மேல அப்படிதான் இருக்குது. ஏன்னா நான் யாரு, அவர் புள்ள எதை வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த பார்வை எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எதை குறிச்சும் கேப்பா கேள ஒரு தடவை கேள. நான் மட்டும்தான் இருப்பேன், இப்ப நீங்களாம் இருக்கிறீங்க, அதனால சிரிக்கிறா. கேளு பரவாயில்ல கேளு, நீங்களே சொல்லுங்க. மனுஷனா நீன்னு கேப்பா. எதை பத்தியும் டென்ஷன் ஆக மாட்டாரு, எதை பத்தியுமே பதட்டம் ஆக மாட்டாரு. அவர் பதட்டம் ஆயிட்டாருன்னா நாங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை.
ஆமா, அவர் டென்ஷன் ஆயிட்டாருன்னா நாங்க யாரும் எங்களால நிக்கவே முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவர் டென்ஷனே ஆக மாட்டார். ஏன் கேட்டா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நம்ம ஏன் இன்றைக்கு டென்ஷன் ஆகாதீங்க தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு ஆண்டவருடைய ரூவா காற்று உங்க மேல ஊதப்பட்டுச்சுன்னா உங்களுடைய கொந்தளிப்பின் சூழ்நிலைகள் எல்லாம் அமரும். நல்ல ஒரு அது அமைதியாகும். ஆமா, பக்கத்துல கையை கொடுத்து ஒரு குழுக்கு நல்ல ஒரு இழுத்து நல்ல ஒரு குழுக்குங்க. ஆமா, அமைதியில இருங்க, அமைதியில இருங்க. ஆமா, அமருங்க. ரூவா கேலோகிம் உங்க மேல. ஆமென். சத்தமா சொல்லுங்க, கேலோகிம் என் மேல. அண்ணனுங்க சொல்லுங்க, ஊழியக்காரங்க 3 ஊழியக்காரங்களும் சொல்லுங்க, ரூவா கேலோகிம் எங்க மேல. ஆமென், ஆமென். அன்றைக்கு சீஷர்களுடைய பயத்தை அவர் போக்கினார். அவர்களுடைய கலக்கங்களை கர்த்தர் சமாதானமாய் மாற்றினார். ஏன் தெரியுமா? அவர் சுவாச காற்று. ஆமென். பாடலாமா? சுவாச காற்று என் மேலே. அழகா பாடுறீங்க, சத்தமா பாடுங்க. யாவே ரூவாக் என் மேலே, என்மேல் நிருதி, என்மேல் நிருதி, நானும் உயிராகி சுவாச காற்று என் மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுவாச காற்று உங்களுடைய சூழ்நிலைகளை அமர மாத்திரம் செய்யாது, வேற என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அன்றைக்கு பயந்து போய் திகைத்து போய் இருந்த சீஷர் கூட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு ப்ரூஃப் காட்டினார். என்ன ப்ரூஃப் பாத்தீங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் 20 அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு, இவ்வளவு நேரம் இவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஏற்கனவே உயிர்த்தெழுதலை பத்தி ஆண்டவர் நிறைய சொல்லி வச்சிருக்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு ஞாபகம் இல்ல, அதை உணரல. மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போய் அங்க இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தர் சொல்ற சத்தத்தை கேட்டாங்க. அதை கேட்ட உடனே ஜீசஸ் இந்த 3 பேர்கிட்டயும் சொல்றாரு. யார் அந்த 3 பேர்? பேதுரு, யோவான், யாக்கோபு. 3 பேரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உயிர்த்தெழும் வரை இதை யாருக்கும் சொல்லிடாதீங்க. அப்போ அது ஞாபகம் இருந்துச்சுன்னா அவர் உயிர்த்தெழ போறாருன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அது சாதாரண அவங்க பேதுரு பெஜார் ஆயிட்டு கொட்டாய் போடலாமான்றாப்ல, அதை மறக்க முடிகிற ஒரு தருணம் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமை அவங்க பார்த்தாங்க. இப்போ உயிராய் வந்துட்டாரு, ஆனா பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ அவர் கையை காண்பிக்கிறார். அவர் கை எதுக்கு அவருடைய கரத்தையும் விலாவையும் அவர் காண்பித்தாருன்னா, நான் உயிரோட தான் பிள்ளை இருக்கிறேன், நான் உயிரோட தான் மக்கா இருக்கிறேன். நீங்க பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். இன்றைக்கு சொல்றேன், அன்றைக்கு சீஷர்களுக்கு ஒரு விசுவாச குறைவு. அன்றைக்கு அந்த சீஷர்கள் விசுவாசத்துல குறைவுபட்டிருந்தாங்க. அவர்களுக்கு அன்றைக்கு அந்த பூட்டின அறைக்குள் தேவைப்பட்டது விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. அந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா, உற்று உள்நோக்கி பார்த்தோம்னா, அவர்கள் அவருடைய காயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். இப்போ டாக்டர் வந்துக்கிறார், நீங்க ரொம்ப காயப்பட்டு வந்துக்கிறீங்க, உங்களை பார்த்து டாக்டர் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்ன்றதை மட்டும் இமேஜின் பண்ணுங்க. நம்ம டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நம்ம டாக்டர். ஆமா, இப்போ ஒருத்தர் அடிபட்டு போய் நிற்கிறாப்புல, கையில காலெல்லாம் ரத்தம் இருக்குது, கையில காலெல்லாம் காயம் இருக்குது. காயத்தை கொண்டு போய் காமிச்சு, பாருங்க டாக்டர், என் கையை பாருங்க, என் விழாவை பாருங்கன்னு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சந்தோஷம். ஒரே அறையா அதேதான் நடக்குது இப்போ. ஏன் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்கன்னா, இதுவரைக்கும் இவங்க சந்தேகப்பட்டதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இல்ல. நல்லா புரியுது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சந்தேகப்பட்டதுனால அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்ல. இப்போ ஆண்டவருடைய கை அவர்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஆமென். கர்த்தருடைய கை நம்பிக்கை. அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம், கையை தூக்குங்க. கர்த்தருடைய கை நம்பிக்கை. நம்பிக்கை. கர்த்தருடைய கை நம்பிக்கை உங்களுக்கு தேவைகளை சந்திக்கும்.
ஆமா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அவருடைய ரூவா காற்று அந்த தேவையை சந்திக்கும். ஆமா. அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாம தான் பயந்து போய் நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க உள்ள. இப்ப அவங்களுக்கு புது நம்பிக்கை, புது தைரியம், புது விசுவாசம் அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. அந்த தேவையை கொடுத்தது ரூவா காற்று. இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கர்த்தர் அறிவார். நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்கன்றத அவருக்கு நல்லா தெரியும். அவர் அறிவார். அப்போ உங்க தேவைய அவர் பார்த்துக்குவார். முதல்ல அமர பண்றாரு, ரெண்டாவது உங்க தேவைய அவர் சந்திக்கிறார். இதுக்கு தான் ரூவா காற்று. இப்போ என்னென்ன தேவையில இருக்கிறீங்கட்டு தேவையை சொல்ல வேணாம். இப்போ நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ரூவா காற்று கேளுங்க. இன்னைக்கு என்ன தேவையோ அந்த காற்று அவர் கையை கொண்டு வந்து செய்து முடிக்கும். ஆமென். அவர்களுக்கு தேவை நம்பிக்கை, அதை கொண்டு வந்து காண்பித்தது அவர் கை. இன்னைக்கு அவர் கை பலத்த கரம் உங்க மேல இருக்கும். ஆமென். பலத்த கரத்தை அந்த ரூவா காற்று கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். பலத்த காற்று அந்த கையை கொண்டு வரும். ஆமென். உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு தேவை இந்த சபைக்கு கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆமென். இந்த சபையில பல தேவைகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்டர் நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யூ ஹாவ் மெனி டெஸ்டிமனிஸ் டு சே. மனதார இந்த ஊழியக்காரரை நான் வாழ்த்துகிறேன். அப்ப தேவைகளை இன்றைக்கு இந்த சபைக்கான தேவை என்னன்றது எனக்கு தெரியாது. பட் நாங்க எல்லாரும் ரூவா ஏலோகிம் காற்றை ஆண்டவரே நாங்க ஊதினோம், நாங்க ரிசீவ் பண்ணோம், நாங்க பெற்றுக்கொண்டு அந்த காற்று எங்க மேல இருக்குது, சபை மேல இருக்கிறது. நன்றி 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 நன்றி. தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. ஆமென். காற்று என் மேலே. நல்ல கையை தட்டி அண்ணனுங்க எல்லாரும் கையை தட்டி பாடுங்க. அண்ணனுங்க கமான் கமான் எல்லாரும். பள்ளமும் சுவாச காற்று, சுவாச காற்று இதென்ன ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த ரூவா காற்று உங்கள் தேவைகளை சந்திக்கிற காற்று. ஆமென். கீழ்காற்று வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தீர், பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தீர். கீழ்காற்று வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தீர், பெருங்காற்று வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தீர். பாட பாட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அன்றைக்கு இஸ்ரவேலர், ஆமா, அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு தேவையானது, பசியை போக்குகிற அவர்களுடைய தேவையை சந்தித்தது யாரு? அந்த காற்று. அந்த காற்று உண்மையிலே என்னாகமத்தின் புஸ்தகம் நோட் பண்ணிக்கோங்க, படிக்க கூட வேண்டாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், என்னாகமம் 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட அவருடைய ரூவா காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல 2 முழ உயரம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க வனாந்தரத்துல இருந்தாலும் உன் தேவையை அவர் சந்திப்பார். காற்று வரும். ஆமென். ரூவா காற்று வரும். சொல்லுங்க, காற்று வரும், ரூவா காற்று வரும். ஆமென். இந்த அபிஷேகம் மழை என் மேல ஊதப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். something is going to happen. நீங்க எதிர்பார்ப்போட இருங்க. சபைக்கு பார்த்து நான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையில கர்த்தர் எதையோ செய்ய ரொம்ப ஆசைப்படுறாருங்க. இங்க ஜெபங்கள் அதிகரிக்கணும் பாஸ்டர். என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களோ டூ மோர். ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் வாலிப பிள்ளைங்க கூடி ஜெபிங்க, ஆண்கள் ஐக்கிய சங்கம் கூடி ஜெபிங்க, பெண்கள் கூடி ஜெபிங்க, வீட்டு கூட்டம் வச்சு ஜெபிங்க.
இந்த எல்லையில 4 பிரிச்சு இந்த நீங்க இருக்கிற தெருக்குள்ள ஏரியாவை 4 பிரிச்சு 4 ஜெப கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருங்க. பாஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்கல்ல, லீடர்ஸை எழுப்புங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஊழியக்காரர்கள், நல்லா சொல்றேங்க. நீங்க இளம் ஊழியர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து ஏதாவது ஒரு பிரேயர் நடத்திக்கிட்டே இருங்க. இது நடத்த 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 இந்த பட்டணம் நம்மளுது சார். நான் சொல்றேன், இந்த பட்டணம் நம்மளுது. நான் எங்க ஊரை சொந்தம் கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சு. எங்க ஊர்ல 52 சர்ச் இருக்குதுங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த ஊர் என்னதுன்னு சொல்லினுக்கிறேன். ஆமேன். இந்த ஊரு என்னது? இந்த ஊருக்காக நான் ஜபிக்கிறேன். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொடுக்கிறார். ஆமேன். 1 2 இல்லை, எக்கச்சக்கமா கொடுத்துனுக்கிறார். இன்னைக்கு நான் சேலஞ்ச் தான் வைக்கிறேன், சவால். அடுத்த முறை நான் பார்க்கும் போது இவ்வளவு கூட்டம் இருக்கக்கூடாது, இது அப்படியே டபுள் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் இன்னும் ஒருவரை இந்த வருஷத்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்தினா இந்த பில்டிங் 2 ஆயிடும், பெருசாகும், டபுள் போல்ட் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நான் இவ்வளவு நாள் இவ்வளவு இந்த ரூபா காட்சி வருது, எல்லாம் வருது, எல்லாம் வரட்டும் சார், எல்லாம் வந்து என்ன பண்ண போறேன்? ஆண்டவருக்காக நிக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த கீழ்காற்று எப்படி காடைகளை கொண்டு வந்ததோ, அன்றைக்கு அவர்களுக்கு தேவை என்ன? பசி. தேவை என்ன? சாப்பாடு. அதை கொண்டு வந்துச்சு அந்த காற்று. செங்கடலுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? வழி. வழி. அவர்களுக்கு தேவை என்ன? வழி. வந்துச்சா வழி? எப்படி வந்துச்சு? யாத்ராகமம் 14 21 யாத்ராகமம் 14 21 நீட்டினான். அப்பொழுது ஓ கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து ஓ வெட்டாந்தரையில கர்த்தர் வழியை உண்டாக்கினார் அல்லவா? அது வரைக்கும் அங்க ரோடே தெரியாது, யாருக்கு அங்க வழி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. வழியே இல்லாத இடத்துலயும் வழியை உண்டாக்க என் தகப்பனால முடியும். Thank you Jesus. கீழ்காற்று வீச பண்ணி வழி உண்டாகட்டும். காடைகள் அனுப்பி வைத்தேன், பெருங்காற்று வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தேன். கீழ்காற்று வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தேன், பெருங்காற்று வீச பண்ணி பெரும் திறந்து வைத்தேன். என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரூவா காற்று உங்கள் தேவைகளை சந்திக்கிற காற்று. ஆமென். அன்றைக்கு சீஷர்களுக்கு தேவையான நம்பிக்கை, சீஷர்களுக்கு தேவையான விசுவாசத்தை அந்த ரூவா காற்று கொடுத்தது. இன்றைக்கு உங்கள் தேவையும், இன்னைக்கு எப்பெல்லாம் தேவையோடு இருக்கீங்களோ அப்பெல்லாம் அப்பா உங்க காற்று என் மேல ஊதட்டும் அப்பா. ஆமென். உங்க காற்று என் மேல ஊதட்டும் அப்பா. ஆமென். அந்த ரூவா காற்று உங்களை அமர பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, உங்கள் தேவையை சந்திக்கிற விசுவாசத்தை கொடுக்குது. ஆமென். அவர் கை என் நம்பிக்கை. சொல்லுங்க, உங்க கை, அவர் கை என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. ஆமென். 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 பாடலாமா? என் சுவாச காற்று என் மேலே, யாவே ரூவாக், யாவே ரூவாக் என் மேலே. கரங்களை தட்டி பாடலாமா எல்லாரும்? கரங்களை தட்டி. என் மேல் நீர் ஊதினாலும் உயிராகி, உம் சுவாச காற்று என் மேலே. சத்தமா கைகளை தட்டி நல்லா. உம் சுவாச காற்று என் மேலே. ரூவாக், யாவே ரூவாக் என் மேலே. என் மேல் நீர் ஊதினாலும் உயிராகி, உம் சுவாச காற்று என் மேலே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாங்க முடிக்கிறோம். அன்றைக்கு சீஷர்கள் மத்தியில ஊதப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஆதியாகமத்துல மனுஷனுக்கு ஊதினார். அதுக்கப்புறம் அவன் ஜீவ ஆத்மா ஆனான். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. அவர் ஊதும் பொழுது அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய சுவாசம் அவனுக்குள்ள உயிர் பெற்று வந்துச்சு. இதுக்கப்புறம் மனுஷன் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷன் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், பாவம் செய்து அந்த சாயலை இழந்தான். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. அந்த சாயலை
இழந்தான். மனுஷன் தவறு செய்யும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ சாகவே சாவாய். அவன் செத்தானா சாகலையா? அவன் செத்தான் சார், ஆனா சாகலை சார். ரெண்டுமே உண்மை சார். அவன் ஆத்துமாவில் செத்தான், சரீரத்தில் சாகல. கர்த்தர் சொன்னது என்னன்னா, அவன் மேல ஒரு மகிமையை வச்சிருந்தார்ல, he was covered by glory. ஆனா அவன் செத்தான் பாருங்க, he was covered by leaves. இலை 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 இலை. என்ன இலை? வெத்தலை மாதிரி. மாதூரி இலை இலை. he was covered by glory. சுவாசம் இருக்கிற வரைக்கும் மகிமையினால மூடப்பட்டிருந்த சில பாவத்துல விழுந்த உடனே எதனால மூடப்பட்டாரு? இலைகளினால. இப்போ அந்த ஜீவன் அவனை விட்டு போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் வந்தேன். ஜோயே லைஃப். இப்போ மனுஷனா ஆதாம் ஒருத்தன் அடையாளமா இருந்தான். ஆனா இப்போ எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் எங்க ஆரம்பிச்சார்னா, சீஷர்கள் மத்தியில தான் ஆரம்பிச்சார். அப்போ சீஷர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளின் அடையாளம். சீஷர்கள் தான் அவருடைய சாயலின் அடையாளம். இந்த 3 வருஷம் என்ன கத்து கொடுத்தாருன்னா, தான் சாயலை, தான் ரூபத்தை, தான் சுவாசித்த காற்றை இவங்க சுவாசிக்கணும்ட்டு அவங்க கூடவே இருந்தார். இப்போ திரும்பவும் அவங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிறவரை காண்பித்து சுவாசத்தை ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்போ அந்த சுவாசத்தை ஊதும் போது முதல் மனுஷனுக்கு ஜீவ ஆத்மாவானால அதே காரியத்தை கர்த்தர் மீண்டும் செய்கிறத பார்க்கிறோம். அவனுக்குள்ள, சீஷனுக்குள்ள ஒரு லைஃபை கர்த்தர் ஊதுகிறார். இப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த லைஃப் வந்ததுக்கு அப்புறம் அந்த லைஃப் எப்படி வருதுன்னா, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த லைஃபை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுக்கிறார். ஆமென். கம்ப்ளீட். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. இதுக்கப்புறம் அவங்க போற இடத்துல அவர்கள் முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, பின்னாடி வேற மாதிரி இருந்தாங்க. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க 3வது விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கொள்ள? எஸ். 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி திரும்பவும் சமாதானத்தை சொல்றாரு. நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. பிதா என்னை அனுப்பினது போல. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை. அப்போ அவர்கள் எல்லாம் யாரு? அனுப்பப்பட்டவர்கள். நியாயமா அவர்கள் எங்க போனோம்? ரூமை விட்டு வெளில வரணும். ஆனா அவங்க எங்க இருந்தாங்க? ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு பூட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அதுவா அவங்க இருக்க வேண்டிய இடம் இல்ல. சம்டைம்ஸ் ஆண்டவர் நமக்கென்று ஒரு சில இடங்கள்ல ஸ்தலங்களை நியமிச்சிருப்பார். அந்த இடத்துல நம்ம இருந்தாதான் கர்த்தருடைய வேலை நடக்கும். கரெக்ட். ஒரு சில இடங்கள்ல நிலை மாறி ஒரு வசனம் இருக்குல்ல, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். ஆமென். ஆண்டவர் இந்த சீஷர்களை ஒரு ரூம்குள்ள இருந்து இப்ப வெளில துரத்துறார். ஹல்லேலூயா. துரத்துறாரா இல்லையா? நீ இருக்க வேண்டிய இடம் பூட்டப்பட்ட அறை இல்ல. இப்ப நான் ஊதி நான் இப்ப சொல்றேன், பிதா என்ன அனுப்புனார்ல, நியாயமா பார்த்தா நான் எங்க இருந்திருக்கணும்? அப்பா கூட சந்தோஷமா பிதாவோட கொள்ளையாடின பொருளா நான் இருந்திருக்கணும். ஏன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் செஞ்சு முடிச்சுட்டு அங்கதான் மேல போயிருக்கணும். ஆனா இப்போ அவர் ஏன் இங்க ஊதுறாருன்னா, அவருடைய வேலையை இங்க தொடர்ச்சியா செய்யறதுக்கு தான் நம்ம மேல அந்த ரூவா காற்று. ஆமென். ஆமென். அப்ப இன்றைக்கு அவருடைய ரூவா காற்று உங்களை இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட வைக்கும். எஸ். அவருடைய ரூவா காற்று அவர் செய்ய நினைச்சதை உங்களை செய்ய வைக்கும். ஆமென். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை. நான் இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் வந்தது என்னன்னா, எத்தனை பேர் ப்ளோவர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ப்ளோவர் இல்லைன்னா பாப்பா நம்மளுக்கு என்ன ஹேர் ட்ரையர் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதுல இருந்து காத்து என்ன வரும்? புஷ்ன்னு வெளில வரும். கரெக்டா? எப்படிமா வெளியே வரும்?
புஸ்ஸுன்னு. nice. அழகா சொல்ற நீ. சரி, வீடுகளில் இல்லைன்னா காஸ் யூஸ் பண்றவங்க ப்ளோவர்ஸ் கையில வச்சிருப்பாங்க. வேக்யூம் இல்லைன்னா ப்ளோவர்ஸ். எதற்காக அது வச்சிருப்பீங்க? கார்ல டஸ்ட் என்ன பண்ணோம்? இழுக்கிறது வந்து வேக்யூம். நான் சொல்றது ப்ளோவர். ப்ளோவர்னா ஃபுல் காத்து வந்துக்கினே இருக்கும். அந்த ப்ளோவர் அடிச்சதுன்னா என்ன ஆகுங்க? டஸ்ட் எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு காலி ஆயிடும். அப்போ ஒரு விஷயத்தை இப்ப இங்க இருந்து இதை நான் நகர்த்தணும்னா ப்ளோவரை கொண்டு போய் இங்க வச்சா அப்படிதான் ஃபுன்னு ஊதி கிளம்புங்கடா இங்க இருந்து. நீ இருக்க வேண்டிய இடம் அந்த பூட்டப்பட்ட அறை இல்லை. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு நான் சொல்றேன், இது இந்த யோவான் 20 நம்ம பார்க்கிற இந்த விஷயம் அப்போஸ்தலர் 2 நடந்ததற்கு ஒரு முன்னோட்டமாக. இட் வாஸ் a foretaste. ஒரு சின்ன, எப்படி நம்ம குழம்ப கொதிக்க வச்சு நம்ம ஊத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையில இப்படி ஊத்தி இப்படி நக்கி பார்க்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு முன் சுவையாக தான் ஆண்டவர் இதை கொடுக்கிறாரு. இதனுடைய ஒரிஜினல் அப்போஸ்தலர் 2 நடந்துச்சு. பலத்த காற்று, இடிமுழக்கம் போன்ற இதே சீஷர்கள் மேல இட் வாஸ் blown over them. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அப்பர் ரூமும் கிடையாது. அவர்கள் இருக்க வேண்டிய இடம் மேல் வீட்டு அறையும் கிடையாது. அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் சுற்றி அவர்கள் சிதறடிக்கப்பட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும்னா அந்த மேல் வீட்டு அறையில நான் ஒரு ப்ளோவர் அனுப்பணும், ஒரு காற்று. அந்த இடம் அசைனா நம்ம ரொம்ப பாக்கியம் பெற்றுக்கிறோம். இந்தியாவுடைய வரைபடத்துடைய முதல் பாயிண்ட் எங்கிருந்து அளக்க ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரூவாக் எலோஹிம், காற்றை சுமந்து வந்து நமக்காக மரித்த தோமையர் மலையில அவருடைய கல்லறையில தான் இந்தியாவுடைய வரைபடமே ஆரம்பிச்சது. மேப்பை வரைய ஆரம்பிச்சது அங்க இருந்து தான். ஆமென். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆளுகை செய்யறதுக்கு முன்னாடி ராஜ்யங்கள் பல இருந்துச்சு. ஆனா இந்தியா என்கின்ற வரைபடம் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. அப்ப அந்த ரூவா கேலோகியம அவர் பெற்று கொண்டு இங்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த காற்று இங்க வீசப்பட்டதுன்னா முதல்ல நம்மளை அமர பண்ணும், ரெண்டாவது நம்ம தேவைகளை சந்திக்கும், மூணாவது நம்மள அனுப்போம். நான் அனுப்பப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அனுப்பப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன் என்பது உண்மைனா, நான் அழைக்கப்பட்டவன் என்பது உண்மைனா, நான் அனுப்பப்பட்டவன் என்பதும் உண்மை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அனுப்பப்பட்டவன், நான் அனுப்பப்பட்டவன். கர்த்தர் என்னை அமர பண்ணுகிறார், அமர பண்ணுகிறார். கர்த்தர் என்னை விசுவாசத்தை, என் தேவைகளை சந்திக்கிறார், என்னை அனுப்புகிறார். இன்னையிலிருந்து எனக்கு ஒரு ஆத்துமா வேணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்க ஆரம்பிங்களேன். One soul. Thank you Jesus. அவர்கள் அன்றைக்கு இருக்க வேண்டிய இடம் பூட்டப்பட்ட அறை அல்ல. அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அப்பர் ரூமும் இல்ல. அவர்கள் உலகம் எங்கும் போய் ஆண்டவர் அதனை சொன்னாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்க எல்லா இடத்துல எருசலேமிலும் யூதேயாவிலும் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு. அப்ப பூமியின் கடைசி பரியந்தமும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகணும்னா அப்பர் ரூம்ல ஒரு காற்று அடிச்சே ஆகணும். அந்த வசனத்தை இன்னொரு தடவை சொல்லுமா? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஒரு டெரிட்டரி என்லார்ஜ் ஆகுது. ஒரு பாயிண்ட் எருசலேம்ல இருந்து யூதேயா அந்த எல்லை பெருசாகுது. அடுத்தது சமாரியா கடைசி பரியந்தம். அப்புறம் அப்போனா இங்க இருந்து நேரா பூமி கடைசிக்கு ஆப்பிரிக்காக்கோ அமெரிக்காக்கோ போயிடலங்க. முதல்ல இருக்கிற இடத்துல உருப்படியா, எங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, இருக்கிற இடத்துல உருப்படியா. அடுத்தது அடுத்த எல்லையில உருப்படியா, அடுத்த எல்லையில உருப்படியா, அடுத்தது அடுத்த எல்லையில உருப்படியா. சில பேர்ல ராக்கெட் மாதிரி கொளுத்தி விட்டு நேரா மேல போய் டப்புன்னு வச்சுடுவாங்க. அப்புறம் எங்கடா ராக்கெட்னு பார்த்தா ஒண்ணு இருக்காது, புஷ்னு கீழே விடும். இது ரிவர் மாதிரிங்க. ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஏரியில போயிட்டு அப்படி கல் அப்படி தூக்கி போட்டிருக்கீங்க? அப்படி தூக்கி போட்ட உடனே அலையா ரவுண்ட் ரவுண்டா பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் கால்ட் ரிப்பிள். எங்க போடப்பட்டதோ அங்கிருந்து அப்படியே பரவும். இன்றைக்கு அந்த ரூவா காற்று, பலத்த காற்று, இட் வாஸ் blown over the disciples. அது அவங்களை என்ன தெரியுமா பண்ணுச்சு? அவங்க இடத்த விட்டு காலி பண்ணுச்சு.
நீ இருக்க வேண்டிய இது இல்ல மகனே. இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு, அவருடைய உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு எல்லா இடத்துலயும் போய் இந்த உயிர்த்தெழுதல், இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர், அதே வல்லமை உனக்குள்ள இருப்பதனால நீயும் மற்ற இடத்துல போய் இயேசு சுவாமி செய்ததை விட பல மடங்கு பெரிய காரியங்களை நீயும் நானும் செய்யணுங்கிறதுக்காக தான் காற்று ஊடப்பட்டது. ஆமென். ஜீசஸே சொன்னார், என்னிலும் பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளையும் செய்வீங்க. ஆமென். வரங்களை நாடுங்க, பவர் மினிஸ்ட்ரி பண்ணணுங்க, பவரா. எஸ். சும்மா நம்ம நாங்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க சின்ன ஊழியங்க, கிராமம் அப்படிலாம் கிடையாதுங்க. பவர், கிராம ஊழியம், அந்த எளிய ஊழியம் அப்படின்னு 5 ஊழியம் தான். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதகர் ஊழியம், மெய்ப்பன ஊழியம், 5 வகை தான். மிச்சம் எல்லாம் கீழே தான். அவ்வளவுதான். இதுல இந்த எல்லையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான் சார். நான் சின்னவன் பெரியவன்றது அந்த லிஸ்டே கிடையாது. நான் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். கர்த்தர் இப்போ அந்த ரூவா காற்றை உங்க மேல வீச போகிறார். நான் நம்புறேன் இங்க அந்த மகிமை உங்க மேல வீச போகுது. ஐ வாண்ட் டு ப்ரே. நான் உள்ள உங்க மேல கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதனால எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த காற்று இப்போ வீச போகிறது. நீங்க வாஞ்சே இருந்தீங்கன்னா சீஷர்கள் மேல அந்த 3 ஊழியக்காரர்களும் முன்னாடி வந்துருங்க. ஊழியக்காரங்க, அந்த 3 ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அமர்த்தப்பட்ட ஊழியத்தில் அமர்த்தப்பட்டு சால்வ போத்தப்பட்ட 3 ஊழியக்காரர்கள் முன்னாடி வந்துருங்க. ஆமா. தேங்க்யூ. எதிர்பார்ப்போடு கூட நிக்க போறோம். மேடையில என் கூட நில்லுங்க. ஊழியக்காரங்க வாங்க, நில்லுங்க. எடுத்துருங்க, உரம் போடுங்க. உங்க ஆண்டரை பார்த்து கேளுங்க. உங்க காற்று என் மேல ஊதட்டும் அப்பா. ஆமா, கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க. நாங்க உள்ள வர மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி நில்லுங்க. இந்த பைபிள் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சிருங்க. எதிர்பார்ப்போடு கூட இருக்க போகிறேன். ஆமென். ரூவா காற்று வீச போகுது. இப்போ நீங்க தான் எதிர்பார்க்கணும். எனக்கு உங்க வல்லமை வேணும். மேல் வீட்டு அறையின் அனுபவம் வேணும். அங்க ஒரு காற்று அவர்கள் இருந்த அறையை நிரப்பினது. சுவாச காற்று இறங்கினது. தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இதோ நம்ம மேல இப்ப தெளிக்கப்படும். இந்த அறை முழுவதும் நீங்க கேட்க போற ஒன்னே ஒண்ணுதான், அப்பா உங்க காற்று என் மேல வீசட்டோன்னு கேளு. உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். ஏற்கனவே நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஏற்கனவே நீங்க இந்த ரூவா காற்று உங்க மேல ஊதப்பட்டு இருக்கலாம். ஆனா இப்ப என்ன கேட்க போறேன்னா, இன்னும் அதிகமா சொல்லுங்க. இன்னும் அதிகமா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவிட விரும்புகிறேன். எல்லாரும் என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் என்ன கவனிச்சிருங்க. இந்த பெரிய குளம், இந்த பகுதி, இந்த எல்லையில பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் பிசாசு விதைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய ஒரு பயங்கரமான ட்ரைனஸ். இதை உடைக்கணும்னா நம்ம தான் உடைக்கணும். அந்த வான மண்டலத்துல வெண்குலம் போல இருக்கிற கர்த்தருடைய மகிமை இறங்கக்கூடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் உடையணும்னா நம்ம தான் உடைக்கணும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்போ நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை நம்புங்க. இதை நீங்க தான் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் சாதாரண ஆள், நான் இந்த கிராமத்தில் இருக்கிறேன், நான் திருமணமாகி இருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் பெண் பிள்ளையா இருக்கிறேன், நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன், நான் ஒரு வாலிப பையன், எனக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், உங்களால தனியா எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரால் செய்ய முடியாது என்பது ஒண்ணுமே இல்லை. நம்ம சாதாரணமான ஆட்கள் தான். ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் மிக பெரியவர். இந்த காற்று நமக்குள்ள வரணும். அது ஜீவனை கொண்டு வரும். அந்த ஜீவன் எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும். மரித்து போன நிலைமையில இருக்கிற சடலங்களை உயிர்ப்பிக்கும். அற்புத அடையாளங்களை செய்யும். இந்த சர்ச்சில் நீங்க ஆராதனை நடக்கும் பொழுதே கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். பிசாசு பிடியில் இருக்கிறவங்க விடுதலை ஆவாங்க. பில்லி சுனிய மாந்திரங்கள்ல இருக்கிறவங்க விடுதலை ஆவாங்க. வியாதியோடு கூட இருக்கிறவங்க சுகம் அடைவாங்க. எவ்ரி சர்வீஸ் இன்னையிலிருந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒரு அற்புதமாவது நடக்கணும். அதுக்கு இந்த ரூவா காற்று வீசணும். ஆமென். நீங்க கேட்க போறீங்க, அப்பா எங்க மேல அபிஷேகம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏன்னா இந்த பட்டணத்துல இருக்கிற அந்த ட்ரைனஸ் மாறணும். அந்த வெண்கல வானம் உடையணும். இரும்பை போல இருக்கிற வானம் உடையணும். ஏழு பெத்தேலா இந்த பட்டணம் மாறணும். ஆமென். இதுக்கு இந்த ரூவா காற்று தேவைப்படுது. அதற்கு ஒரு அபிஷேகம் தேவைப்படுது. அண்ணே நீங்க கேளுங்க.
பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். God is going to use you. உங்களை பயன்படுத்த போகிறார். மகளே, உங்களை பயன்படுத்த போகிறார். ஊழியர்களே, உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அப்பா, எனக்கு இந்த ரூவா காற்று வேணும், எனக்கு ஒரு ரூவா காற்று வேணும். அடம்பிடிங்க, அழுவுங்க, கேளுங்க. அப்பா, எனக்கு அபிஷேகம் அதிகமா வேணும், எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும். அப்பா, எனக்கு விடுவிக்கிற காற்று வேணும், விடுவிக்கிற அபிஷேகம் வேணும். நாங்க போற இடத்துல அற்புதம் நடக்கணும். இப்போ இந்த ஆராதனையில கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். அப்பா, எனக்கு ஒரு வல்லமை வேணும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. மீடியா டீம் கேளுங்க. கம் ஆன், மியூசிக் டீம் கேளுங்க. தாவீதின் அபிஷேகத்தை கேளுங்க, பவுலின் அபிஷேகத்தை கேளுங்க. ஓ, எலியா மேல இருக்கிற அந்த ஆவி எலிசா மேல ரெட்டிப்பா, ஓ விழுந்தது போல எங்க மேல ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். அப்பா, எங்க மேல ஊதுங்க, ஊதுங்கப்பா. ஊது ஊது. என்மேல் நீர் ஊதி நானும் உயிராகி, உம் சுவாச காற்று என் மேலே, என்மேல் நீர் ஊதி நானும் உயிராகி, உம் சுவாச காற்று என் மேலே. என் தகப்பனே, உம்மாவி எனக்குள்ளே, வார்த்தை என் வெளிச்சமே. வாலிப பிள்ளைங்க கேளுங்க. அப்பாவை பாருங்க, காற்றாலே அப்பாவை பாருங்க. நான் உயிர் பெறுகின்றேனே, என் உலகமே மாறுதே. அப்பா, என் தகப்பனே, என் தகப்பனே, உம்மாவி எனக்குள்ளே, வார்த்தை என் வெளிச்சமே. சுவாச காற்றாலே நான் உயிர் பெறுகின்றேனே, என் உலகமே மாறுதே. உம் சுவாச காற்று என் மேலே, யாவே ருவாக், யாவே ருவாக் என் மேலே. கரங்களை தட்டி பாடலாமா? ஓ எஸ், எல்லாரும். என் மேல் ஊதி நானும் உயிராகி, Come on, come on, good. உம் சுவாச காற்று என் மேலே, உம் சுவாச காற்று என் மேலே. நல்லா வேகமா கரங்களை தட்டி. எஸ். யாவே ருவாக் என் மேலே, என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி, உம் சுவாச காற்று என் மேலே. Come again, come again, come again. One more time, one last time. உம் சுவாச காற்று என் மேலே. அப்பா, வாலிப பிள்ளைங்க மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுவீரா? ஓ, எதிர்பார்ப்போடு கூட நீங்க கேளுங்க. அப்பா, உங்க அபிஷேகம் என் மேல இறங்கட்டும். நீங்க கேளுங்க, உங்க அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும். வல்லமை இறங்கு, வல்லமை ரூவா காற்று அறைய நிரப்பு. அப்பா, எங்க ஊழியக்காரர்களை நிரப்பு, எங்க ஊழியக்காரர்களை நிரப்புங்க. அது நதியாய் புறப்படட்டும். உங்க மேல இருந்த அந்த ஊற்று புறப்படும். நீங்க ஊற்று புறப்படும், ஊற்று புறப்படும். ஓ எஸ், 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 எஸ். ஊற்று 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 புறப்படட்டும். அப்பா, ஓ ரேபா காத்து ராபா பாபா பாபா. ஓ, காற்று பிள்ளைகள் மேல வீசட்டாண்டவரே. ரீபா காலா லாலா. யாவே ருவாக் என் மேலே, Receive, 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 receive. என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி, Thank you, thank you, thank you, thank you. சுவாச காற்று என் மேலே. Reba kaala. Just breathe your name Raba upon kaali me. shete. Baba baba baba. Reba kaala. Raba baba. Nerap, 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 nerap. Nerap, nerap, nerap. கேளுங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. போதாதப்பா. ஓ, கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். Yes, receive, 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 receive. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Reba kaala. Baba baba baba. Raba. ஓ, கேளுங்க, கேளுங்க. மாம்சமற்ற யாவர் மேலும் என் ஆவி. Reba kaala. Baba baba. Reba kaala. Rada 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 baba. Just breathe your name upon me. Breathe. Your name will haze, your name will breathe, Lord. Just breathe your name upon me. Oh,
சுவாச காற்று என் மேலே யாவே ருவாக் என் மேலே என் மேலே ஊதி நானும் உயிராகி சுவாச காற்று என் மேலே காற்று என் மேலே வெற்றிகள் ரெட்டிப்பாக எஸ் கர்த்தர் தொடுகிறார் பயன்படுத்துங்கப்பா வல்லமையின் பாத்திரமாக பயன்படுத்துகிறார் என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே அன்று பார்த்து சொல்லுங்க என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. நீங்க பாடுங்களேன், என்மேல் மகிமை இறங்கணும் அப்பா, என்மேல் மகிமை இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. மகிமை தேவ மகிமை தேவ மகிமை என்மேல் மகிமை அப்பா மகிமை அப்பா ஒரு ரூபா காற்று மகிமையாய் இறங்கி வரட்டும் அப்பா, மகிமையாய் என் மேல ஊதுவீராக. என்மேல் மகிமை தேவ மகிமை தேவ மகிமை என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தேன், பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தேன். கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தேன், பெருங்காற்று வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தேன். என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி சொல்லலாமா? வாருமையா, கரங்களை உயர்த்தி வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி சுவாச காற்று பாடலாமா? என் சுவாச காற்று என் மேலே, யாவே ருவாக் என் மேலே, யாவே ருவாக் என் மேலே. என் மேல் நீர் ஊதுவீராகப்பா, என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி. உம் சுவாச காற்று என் மேலே பாடலாமா? உம் சுவாச காற்று, உம் சுவாச காற்று என் மேலே. ஓ யாவே ருவாக், யாவே ருவாக் என் Lord, fill us, Lord. Oh Jesus, எங்க ஒவ்வொருத்தரை நிரப்புங்க, நிரப்புங்க உங்க சுவாச காற்று எங்க ஒவ்வொருத்தர் மேல ஊதப்படுவதாக. உம் சுவாச காற்று என் மேலே, உம் சுவாச காற்று என் மேலே. யாவே ருவாக் என் மேலே, என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி. உம் சுவாச காற்று என் மேலே, உம் சுவாச காற்று என் மேலே. அப்படியே அமைதியா பாடலாமா? அப்படியே அமைதியா. யாவே ருவாக், யாவே ருவாக். உங்க சத்தம் கேட்கணும் எனக்கு. நல்ல வாயில திறந்து பாடுவீங்களா? என் மேல் நீர் ஊதி, என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி. பியூட்டிஃபுல். நல்ல சத்தமா பாடுங்க. உம் சுவாச காற்று என் மேல். Without the music, அமைதியா அமைதியா பாடலாமா? உம் சுவாச காற்று என் மேலே, யாவே ருவாக் என் மேலே, யாவே ருவாக் என் மேலே. என் மேல் நீர் ஊதி, என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி. உம் சுவாச காற்று என் மேலே. ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். ஒன் லாஸ்ட் டைம். உம் சுவாச காற்று, உம் சுவாச காற்று என் மேல். அப்பா, என் ஜனம் பாடும் பொழுதே அந்த காற்று வீசட்டும் அப்பா. யாவே அப்பா, ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்பா உங்க சுவாச காற்று படட்டும் ராஜா. என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி. உம் சுவாச காற்று என் மேலே, என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி. உம் சுவாச காற்று என் மேலே. ஒன் லாஸ்ட் டைம். என் மேல் நீர் ஊதி பாடுவீங்க. என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி. சுவாச காற்று என் மேலே. Yod-Heh Vah-Heh is your name. Breathe, Lord. Just breathe your name. Just breathe your name upon me. கரங்களை நல்ல வானத்துக்கு நேர உயர்த்தி என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்க. ரூவா காற்று சபை மேலே, ஊழியர்கள் மேலே, எங்கள் மீடியா
வர்ஷிப் டீம் மேலே, வாலிப பிள்ளைகள் மேலே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே இப்போ வீசி இருக்கு. கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். புறப்பட்டு போய் தைரியமா கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்தை நிறுவனம். கிங்டம் ஆஃப் காட், அவருடைய ராஜ்யத்தை நிறுவனம். என்னை பயன்படுத்துங்க, என்னை நம்புங்க, என் கூடவே இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, என்னை நம்புங்க, என் கூடவே இருங்க, என்னை பயன்படுத்துங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மட்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினதற்காக எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கீழ்காற்று ஆமென் புறப்பட்டு வந்தபோது ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே செங்கடல் ரெண்டாய் பிளந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். காற்று ஆமென் ஸ்தோத்திரம் காடைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் குவையில் குவையிலாக வைக்கும்படி ஆமென். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அவ்வளவாக அந்த காற்று கொண்டு வந்தது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காற்று நிறைய காற்று இருக்கு. கொண்டல் காற்று இருக்கு, ஆமென். தென்றல் காற்று இருக்கு, பைபிளில் சுழல் காற்று இருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திர காற்றை ஆண்டவர் சூழ்நிலைக்கு அனுப்பணுமோ அந்த ஆமென் காற்று என்கிற ஆவியானவர் அந்த காரியத்துக்கு ஏற்றபடி தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. அந்த ரூஃபான்கிற ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் அந்த புயல் காற்று ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் சபைகளிலே மோதி அடிக்கும்படி ஆமென் அந்த புயல் காற்று ஆமென் ஒவ்வொருவர் மேலும் ஆமென் அலை அலையாய் ஊற்றப்படும்படி இந்த கடைசி நாட்களிலே மகா பெரிய ஒரு எழுப்புதலை பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சபைகளிலே தேசங்களிலே ஆண்டவர் உண்டாக்குவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆவியான நம்மோடு கூட சொன்னாரு. ஆமென். நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஆமென் ஒரு அடையாளமாக ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில், நீங்கள் வாழ்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறாரு. ஆமென். எழுப்புதலை ஆமென். இந்த இடத்திலிருந்து காலையில் நான் வர்ஷிப் பண்ணும்போது நான் சொன்னேன், இங்கிருந்து ஒரு ஜீவ நதி புறப்படுகிறது என்று. இங்கிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படுகிறது. இந்த ஊற்று புறப்படுகிற இடங்களில் எல்லாம் மிருக ஜீவன்கள் ஆமென் அது ஜீவன் பெறும். ஆமென். மச்சங்கள் பிழைக்கும், அங்கே கனிகள் உண்டாகும் என்று காலையில் நான் சொன்னேன். ஆண்டுடைய வார்த்தையை நான் சொன்னேன். ரெண்டாவது பகுதியிலும் அருமையான மகனோடு கூட ஆண்டவர் பேசினாங்க, இங்கிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட போகிறது என்று. அதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அல்லேலூயா, நல்ல கரங்களை சேர்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியா, வற்றாத நதியாக சொல்லு. கணுக்கால் கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. கரங்களை தட்டி மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. மறுமையா போதகரே, மறுமை
வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவன் நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. அல்லேலூயா. ஆண்டோட நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஜெபம் ஆராதனை முடிஞ்ச பின்னாடி ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்கள் வரிசையில் நின்று நீங்கள் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஜெபம் முடிந்ததற்கு பின்பு உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லோரும் இருந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்க. தொடர்ந்து நாளை முதற்கொண்டு SBS ஆமீன் ஆரம்பமாகுது. அந்த நம்ம புது பில்டிங் சர்ச்சில் நாளைக்கு ஆரம்பம். பிள்ளைகள் அனுப்பி வையுங்கள், ஜெபியுங்கள், இந்த காரியங்களுக்காக உதவி செய்யுங்கள். இன்றைக்கு மாலை ஆமாம் ஜேடியனில் அங்கே ஈவினிங் கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அருமையான ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். இறுதியாக டாக்டர் அவங்க ஜோம் முடிப்பாங்க. ஒரு நிமிஷம் பாஸ்டர். நேற்று மாலை 7:30 மணிக்கு ஒரு பாடலை புதுசாக நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இன்றைக்கி ஆலயத்தில் நம்ம அதை பிரதிஷ்டை பண்ணணும். சரிங்களா? அந்த பிரதிஷ்டையை நேற்று அங்கே ஈவினிங்கில் அங்கே ரிலீஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் இங்கே அதற்காக ஜெபித்து அந்த பாடலை ஆசீர்வதிக்கும்படியாக நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தின் முடிவில் அந்த பாட்டை நீங்கள் இதில் போடும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தருகிறேன் என்கின்ற ஒரு பாடல். அதை டேவிட் விஜயகாந்த் அஃபிஷியல் சேனல் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். என்ன சேனல் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணுன்னா அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி இந்த ஊரில் இந்த ஊர் பேர் எனக்கு தெரியாது, கரெக்டாக சொல்லுங்கள். இது என்ன ஊர்? பெரிய குளம் தானே இது வேறு ஒரு குளம்னு நினச்சிக்கணும். நான் கொஞ்சம் தூரம் வந்ததுனால பெரிய குளத்துலேருந்து நாங்கள் பார்த்தோன்றதை நீங்கள் அதில் ஒரு கமெண்ட் கண்டிப்பாக போடணும். ஆமாம், சரியா? இப்போது அருமை பாஸ்டர் அவர்கள் தருகிறேன்கிற பாடல்களை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். சகரியா 2:8 சீயோன் குமாரத்திய கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய ஊழியக்கார குடும்பங்களுக்கு கர்த்தர் கிருபை அருளி நல்ல பாடல்களை எழுதி அது சபைகளிலே பாடவும் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் அவர்கள் தருகிறேன் என்கிறதான ஒரு நல்ல ஒரு ஆல்பத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய தினத்தில் கர்த்தர் இது 1000ங்களுக்கு பிரயோஜனமாய் 10000ங்களுக்கு பிரயோஜனமாய் மாறவும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இதை நம்ம சபையாராய் சேர்ந்து இதை நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். எல்லா வலதுகரத்தை ஆமென் ஸ்தோத்திர. அருமையான ஊழியக்கார குடும்பத்திற்கு நேராக நீட்டுங்க. சபையார் எல்லாரும் நீட்டுங்க. நாம் இந்த பாடலை நம்ம ஆசீர்வதித்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்த நல்ல பாடல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தருகிறேன் என்கிறதான ஒரு நல்ல ஒரு தலைப்பில் ஆண்டவரே பிள்ளைகள் இந்த நல்ல பாடல்களை ஆண்டவரே பாடுகிறார்கள். இந்த பாடலை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த நாளிலே இது எங்கெல்லாம் ஆண்டவரை துணிக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவர் உணர்வடைய, ஜனங்கள் ஆண்டவரை பற்றிக்கொள்ள, ஆண்டவரை பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஆண்டவர் எந்த பகுதிகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பாடலின் சத்தம் துணிக்கிறதோ அங்கே மகா பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். இதற்கு இசை அமைத்த, இதற்கு பாடும்படி பின்னணியில் நின்ன பிள்ளைகள் ஆண்டவரே, அருமையான தேவனுடைய ஊழியர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரெக்கார்டிங் பண்ணின ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதற்கு வீடியோ எடுத்த எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக பாடல்களை எழுதி ஆண்டவரே தேசங்களுக்கு இவர்களை ஆசீர்வாதமாக இன்னும் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தருகிறேன் என்கிற இந்த ஆல்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாமம் மாத்திரமே இதுல மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. எல்லா கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம்.
தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண் தற்போது